இந்த வீடியோல புரோட்டீன் பவுடரை பத்தி இருக்கிற ஒரு 3 மித்தை மட்டும் நம்ம பார்ப்போம். நம்பர் 1 பாத்தீங்க அப்படின்னா புரோட்டீன் பவுடர் வந்து ஜிம்முக்கு போறவங்க பாடி பில்டர்ஸ் மட்டும் தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அது கம்ப்ளீட்டா கிடையாது. அது யார் வேணாலும் எடுக்கலாம். நார்மலா கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட் மூணுமே எல்லாத்துக்குமே தேவைப்படும். புரோட்டீன்ங்கிறது பாடி பில்டருக்கு மட்டும் தான் தேவைப்படும். நார்மலா உள்ளவங்களுக்கு தேவைப்படாதுன்னு இல்லை. கார்ப்ஸ், புரோட்டீன், ஃபேட் மூணுமே எல்லாருக்குமே தேவை. நம்ம இந்தியன் டயட் படி பாத்தீங்கன்னா புரோட்டீன் கூட அச்சீவ் பண்றது ரொம்ப கஷ்டம். ஸோ சைட்ல இது சப்போர்ட்டா யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ நான் ஜிம்முக்கு போல எனக்கு எதுக்கு நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா, நீங்க டெய்லி உங்க புரோட்டீன் கூட அச்சீவ் பண்றீங்கன்னு ஃபர்ஸ்ட் பாத்துக்கோங்க. புரோட்டீன் எதுல இருக்குன்னா சிக்கனு, எக்கு, சோயா சன்னு, பாசிப்பயிர் இந்த மாதிரி ஃபுட்ஸ்லாம் உங்க டயட்ல நீங்க ரெகுலரா எடுத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்க ஜிம்முக்கு போறதுனா பிரச்சனை இல்லை. உங்க புரோட்டீன் கூட வந்து நீங்க அச்சீவ் பண்ணிக்கலாம். இது எதுவுமே நீங்க எடுக்கல அப்படின்னா உங்களுக்கும் புரோட்டீன் பவுடர் தேவைப்படும். நம்பர் 2 பாத்தீங்கன்னா புரோட்டீன் பவுடர் எடுத்தோன்னு உடம்பு பயங்கரமா ஏறியும் நினைச்சிட்டு இருப்பாங்க. அது கம்ப்ளீட்டா கிடையவே கிடையாது. அப்படி ஏறும் அப்படின்னா இங்க நம்ம சைட்ல வந்து நிறையவே உடம்பு பயங்கரமா ஏற்றி இருந்திருக்கணும். ஓகேவா? புரோட்டீன் பவுடர் வந்து ஒரு மேஜிக் பவுடர்லாம் கிடையாது. நீங்க முடிஞ்ச அளவு எஃபெக்ட் நீங்க ஜிம்ல போடுறீங்க, ரெகுலரா நீங்க டயட் எடுத்துட்டு இருந்தீங்கன்னா தான் அட்லீஸ்ட் ஒரு 1 இயர்லயாவது ஃப்ரேம் நல்லா சேஞ்ச் இருக்கும். புரோட்டீன் பவுடர் எடுத்துட்டேன், பவுடர் எடுத்துட்டேன், எனக்கு 1 மாசத்துலேயே சேஞ்ச் வரும்னு நினைச்சிருந்தீங்கன்னா அது கம்ப்ளீட்டா வாய்ப்பே கிடையாது. நீங்க மசில் பில்ட் பண்றதுலாம் அது பெரிய லாங் ப்ராசஸ். அதுவும் நீங்க ரெகுலரா போயிட்டு இருக்கணும், ஊழியில விட்டு போயிட்டு இருந்தீங்கன்னாலும் அது ரொம்ப கஷ்டம். ஓகேவா? நீங்க கண்டினியூவா ஒரு நல்ல டயட், நல்ல ஒர்க் அவுட் ஸ்பிரிட் வந்து நீங்க ஃபாலோ பண்ணா மட்டும்தான் நீங்க எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்கும். புரோட்டீன் பவுடர் எடுத்ததுனால 1 மாசத்துக்கு 2 மாசத்துக்கு கண்டிப்பா ரிசல்ட் கிடைக்காது. நம்பர் 3 பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரே அமௌண்ட் ஆஃப் புரோட்டீன் வந்து கண்டிப்பா தேவைப்படாது. அவங்களோட மசில் கண்டிஷனு, அவங்களோட ப்ரோக்ராம் ஸ்பிரிட், அவங்க எந்த அளவுக்கு ட்ரெயின் பண்றாங்க எல்லாத்தையும் பொறுத்து மாறும். இப்போ நான் எடுக்கிற அதே புரோட்டீன் லெவல் வந்து எங்களோட ஜிம்ல ஒர்க் அவுட் பண்றாங்க எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அவங்களுக்கு ரெக்கவர் ஆகிற அளவுக்கு எடுத்தா போதும். ஸோ உங்களுக்கு நீட் எவ்வளவு நீங்க எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நீங்க ஜிம்ல இன்னைக்கு ஒர்க் அவுட் கிளாஸ் போடுறீங்க, அதே கிளாஸ் வந்து நெக்ஸ்ட் வீக் போடுறீங்க. நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஜெஸ்ட் கிளாஸ் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 10-20 வச்சு ஒரு 10 நம்பர் போட்டிருக்கீங்கன்னா அடுத்த ஜெஸ்ட் கிளாஸ் போடும்போது நீங்க அதே நம்பர் கொண்டு வந்திருக்கணும். அப்படி வரல அப்படின்னா உங்களுக்கு மசில் ப்ராப்பரா ரெக்கவர் ஆகல. ஸோ உங்களுக்கு ப்ரோட்டீன் இன்டேக் வந்து எக்ஸ்ட்ரா எடுக்க வேண்டியிருக்குன்னு அர்த்தம். ஸோ மசில் ரெக்கவர் வந்து ப்ரோட்டீனை மட்டும் டிபெண்ட் பண்ணிக்கல, நம்மளோட ஸ்லீப்பு, இந்த ரெஸ்ட்டும் ரொம்ப முக்கியம். ரெஸ்ட் ப்ராப்பரா இல்லைனா மசில் ரெக்கவர் ஆகாது. ஸோ ப்ரோட்டீன் நீட் வந்து பர்சன் டு பர்சன் மாறும், அவங்களோட பாடி டைப், அவங்களோட மசில் கண்டிஷனை பொறுத்து. ஸோ பிளைண்டா உங்க கூட இருக்கிறவங்க எடுக்கிற அதே ப்ரோட்டீன் லெவல் வந்து நீங்க எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்க மசில் ரெக்கவர் எந்த அளவுக்கு ஆகுதுங்கிறத பொறுத்து அதை நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பிளைண்டா யார் ஃபாலோ பண்றதையும் அப்படியே ஃபாலோ பண்ணிடாதீங்க. ஒவ்வொருத்தர் பாடி டைப், மசில் கண்டிஷனை பொறுத்து மாறும்.